வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். தமிழ் புது வருஷம் அன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணுற அந்த மாங்காய் இனிப்பு பச்சடி அறுசுவையும் நிறைஞ்சது. ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். அது ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணிக்கணும். இது இந்த கப்பில் 3/4 கப்புக்கு இருக்குது இந்த கட் பண்ண மாங்காய். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்க்கலாம். உப்பு ஒரு 2 பிஞ்சு, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நடுவில் இதை கலரியும் கொடுக்கணும். ஸோ இப்போ இது நல்லா வெந்தாச்சு. இந்த டைமில் 3/4 கப்பு வெல்லம் பொடி பண்ணதை சேர்க்குறேன். நீங்கள் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால நான் 3/4 கப்பு சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. இன்னும் போக போக கெட்டியாகிடும். ஸோ இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தடுக்கா போடுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடான அப்புறமா எண்ணெய் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1 அந்த விதையை எடுத்துகிட்டு போடுங்க. கடுகு 1 டீஸ்பூன், அது பொரிஞ்ச அப்புறமா இந்த வேப்பம்பூ அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போகிறோம். பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த தடுக்காவை இந்த இனிப்பு பச்சடியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதை ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.